என் வலது பாரிசத்தில் வந்து உட்கார். ஏன் நீ என் நேசகுமாரன் இருக்கட்டும், நான் உன் எதிரிகள் எல்லாவற்றையும் உன் பாதப்படி ஆக்கி போடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நாம் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். நான் உங்களை நம்பும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்போம். அவர் சொல்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. அதாவது என் ஆடுகள் மேய்ப்பனில்லாத மந்தையை போல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்தில் எல்லாருமே நம்புகிறாங்க. அவர் சொல்கிறத கேட்டு அதன்படி செய்யணும். உட்காரணும். அவர் கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் அமைதலாக இருக்கணும். அவர் நமக்காக எல்லாத்தையும் போராடி சரி பண்ணி தருவார். இதுதான் உண்மை. இதை மாற்ற மாட்டார். ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்ற மாட்டார். அவர் நம்ம ஜெனிப்பித்தார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ என் மடியில் வந்து உட்காரு காலம் பூரா. இது ஒன்று தான் உன்னுடைய வேலை. சந்தோஷப்படுத்துகிற கிளுகிழப்பு எதையோ நான் உனக்கு தரேன், அதை வச்சு விளையாடிட்டுரு, இளைப்பாறுதலாக இரு. ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிடாமல் ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்கோம். என் ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா மட்டும் போதும். விக்கிரமின்றி வாசம் பண்ணி குறைவின்றி பயம் இல்லாமல் அமைதலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்க. நம்மளுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும். சரி, இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பரலோகத்தில் ஒரு மீட்டிங் நடக்கு. தேவன் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் தன்னை உண்மையாக நம்புகிற சில ஜனங்களை எடுத்து, பாரு இவன் என்னை நம்புகிறான் பாரு, நீதிமானாக இருக்கிறான் பாருன்றார். அதெல்லாம் இல்லை, நீங்கள் அவனை சுகமாக வச்சுருக்கீங்க, உங்களை நம்புகிறான். பிசாசு பதில் சொல்கிறான். பிசாசு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலாக தேவன் உபயோகிக்கிறார். அப்படியா, நீ வேண்டியதை செய். யோபனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அழிக்கிறான். அவனுடைய பிள்ளைகள்லாம் சாவுறாங்க, எல்லாமே சாவுறாங்க. ஆனாலும் யோபு தேவனை தூஷிக்காமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னு எங்கே எடுத்தீங்கன்னு அமைதலாக இருக்கான். அப்போ தேவன் பார்த்துட்டு, பாரு அவன் நீதியாக இருக்கிறான் பாருன்றாரு. இல்லை, அவன் உடம்புல கை வைங்கன்னா, அவன் உயிரை மட்டும் எடுக்காத, உடம்பை வேணா பண்ணிக்கோ அப்படின்றாரு. நாம் சோதிக்கப்பட பிரச்சனைகள் எல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டவை. உடம்பு பூரா அக்கினிமயமான புண்கள் வருது. அவனால் தாங்க முடியலை. அவன் மனம் பேதலிச்சு தான் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் அறிவிக்கிறான். தன்ட்ட தீமே இல்லை, எனக்கு ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு தேவன்கிட்ட வாதாட ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய குணமே பாவம் தான்டா. நீ என்னமோ நீதிமான் நினச்சி நான் உனக்கு நன்மை செய்கிறதா நினைக்கிறேன். இல்லைப்பா, உன் குணமே பாவம்தான். நான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சால் தான் நீனு நீதிமானாக நடக்க முடியும், பார்த்துக்கோ அப்படின்னு பேசிடுறாரு. அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான், அடங்குறான். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. நமக்கு சோதனைகள் தேவன் அனுமதிக்கிறாரு, பிசாசிட்டேருந்து வருது. ஆனால் நாம் தேவனை சார்ந்து உட்கார்ந்தே இருந்தோன்னா, நீங்கள் கிரி செய்யுங்கன்னு உட்கார்ந்தே இருந்தோன்னா அவர் நமக்கு எல்லாவற்றையும் செஞ்சு முடிப்பாருங்க. எப்போதும் ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம். நம்ம ஜெயிக்காட்டினா பிசாசின் பிள்ளை, ஜெயிச்சிட்டோம்னா தேவனோட பிள்ளை. உட்கார்ந்தே இருங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம்.